இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஒன்று கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரன் ஆகலை. ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரோ பண்ணி எடுத்து வந்து விட்டு போனார். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரன் ஆகலை. சாவியில் இப்போ ஆன் பண்ணல, இண்டிகேஷன் லைட்லாம் எரியுது. பட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்ரி செக் பண்ணேன். பேட்ரி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி தான். அது வந்து இப்போ இது லித்தியம் பேட்ரி கிடையாது. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பவர் சார்ஜிங் இல்லை. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 36.5 அந்த மாதிரி சார்ஜிங் தான் இருந்தது. இதுக்கு தேவையான வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டு தான். 48 வோல்ட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கே ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. பாருங்கள், சுத்தமாக சார்ஜிங் இல்லை. அதை கட்டிட்டு ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் வந்து நிற்கலை. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து நிற்கலை. நான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வாட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி, எல்லா செல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி இப்போ சார்ஜிங் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அடாப்டர் பார்த்தீங்கன்னா 55 வோல்ட் அடாப்டர் இது. நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 52 வந்து கட் ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள், சார்ஜிங் வந்து ஆஃப் ஒரு 80% கிட்ட சார்ஜிங் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 47.8, அது பார்த்திங்கன்னா ஒரு 80% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபைனலாக போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி ரன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். ஒயர் எல்லாத்தையும் கழட்டி ஃபுல்லாத்தையும் ஒயரிங் ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அதே பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் செக் பண்ணுங்கள். மூணாவது வந்து பிஎல்டிசி, அதாவது பார்த்திங்கன்னா அப் மோட்டர். இது மோட்டர் பார்த்திங்கன்னா இதோட இப்போ லைன் பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக என்ன கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாத்தையும் கைட்டி செக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க டூம் எல்லாத்தையும் கைட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ப்ராப்ளத்தை பார்த்தோம். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பிஎல்டிசி கன்வெர்ட்டர் அதுவும் நல்லா இருக்குது. பேட்ரி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபால்ட்டு. அதை பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அடாப்டர் தான் போயிடுச்சு. செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போகிற அடாப்டர் போயிடுச்சு. இப்போ நான் அந்த அடாப்டர் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ பேட்ரி வந்து சார்ஜிங் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி. ஒன்று பார்த்திங்கன்னா 28 Ah, அது பார்த்திங்கன்னா 28 Ah பேட்ரி போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் சீரியஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 48 வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அந்த அப் மோட்டருக்கான வோல்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த பைக்குக்கான வெஹிக்கிளுக்கான வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டு. அது பார்த்திங்கன்னா டோட்டலாக பவர் சப்ளை. இப்போ வந்து சார்ஜிங் பண்ணியிருக்கோம். சார்ஜிங் பாருங்கள் ஏறிட்டுருக்கு. சரிங்க, 47 வோல்ட், அதை பார்த்திங்கன்னா ஒரு 80% வோல்டேஜ் கிட்ட நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபுல் சார்ஜிங் ஆகிட்ட போகிறோம். நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து போய்ட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜிங் கனெக்டர் வந்து போய்ட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஃபீமேல் கனெக்டர் வந்து போய்ட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 3 பின் ஷாக்கெட். இது வந்து 3 பின் ஷாக்கெட்டு 6 ஆம்பியர் இது ஷாக்கெட்டு. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஸ் மாடல் சுவிட்சு. பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லாக்கை வந்து ஃபுல்லாத்தையும் கார்னரில் இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்திங்கன்னா வந்து பேட்டரிக்கு சார்ஜிங் ஆகக்கூடிய ஒயருக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பின் ஒயர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டர்லேருந்து வரும் 3 பின் ஒயர். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சார்ஜிங் பண்ண போகிறோம். சார்ஜிங் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ரெட் லைட் எரியும். டிஸ்சார்ஜிங் ஆனால் அதாவது சார்ஜர் கனெக்டில் இல்லைன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். சார்ஜிங் பண்ணால் ரெட் கலர் லைட் எரியும். இந்த கேபிள் வந்து எங்கே கிடைக்குன்னு தெரியல. அதனால் நானே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி நானே ஒரு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பைக்கும் பக்காவாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிட்ட போகுது. 50 ரேஞ்ச் கிட்ட தான் போகுது, அதுக்கு மேலே போகல. இது பார்த்திங்கன்னா ஆர்டிஓ கிடையாது இதுக்கு. ஏன்னா வந்து வெறும் ஆவரேஜாக ஓடுற மாதிரி தான் இந்த பைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் பைக்கை. பார்த்திங்கன்னா ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 48 50 தான் போகுது, அதுக்கு மேலே போகல. பார்த்திங்கன்னா அருமையாக ஸ்மூத்தாக போகுது. அது பார்த்திங்கன்னா நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து ட்ரோ பண்ணி எடுத்து வந்து விட்டாங்க. சுத்தமாக ரன் ஆகலை. நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா அருமையாக போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் வந்து வீடியோ